பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 91:14 இப்படியாய் கூறுகிறது: அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்பதாக. கர்த்தர் மீது உங்கள் அன்பை வையுங்கள். செட் யுவர் லவ் அப்பான் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் உங்கள் அன்பை எதிர்பார்க்கிறார். அவர் பேதுருவை பார்த்து, என் மேல் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். மரியாள் ஆண்டவரிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய பாதங்களில் பரிமள தைலம் பூசி பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்த வேளையில், இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று இயேசு அவளை புகழுவதற்கு மறக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவரோடே நேரத்தை செலவழிப்பார்கள். அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிப்பார்கள். அவருடைய சத்தத்திற்கு செவியை சாய்ப்பார்கள். அவரோடு ஜெபத்திலே பேசுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று இயேசு யோவான் 14:23 கூறினார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை சங்கீதம் 91:14-16 வாசிக்க முடிகிறது. உங்கள் ஆபத்து வேளையில் உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்நாட்களில் ஆபத்துகள் எப்படி சம்பவிக்கிறது என்பதை கூட யூகிக்க முடியவில்லை. சமாதானமாய் காணப்படுகிற தேசங்களில் யுத்தங்கள் திடீரென்று வருகிறது. சந்தோஷத்தோடு காணப்படுகிறவர்களை விபத்துகள் சடுதியில் சந்தித்து முடக்கி விடுகிறது. யாத்திரைகளில் பயங்களும் திகில்களும் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் அன்பை ஆண்டவர் பேரில் வைக்கும்போது கர்த்தர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சத்துருவின் சகல கண்ணிகளுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அதுபோல அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து அவரில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கிறவர்களாய் காணப்படுவதனால் உங்களை எட்டாத உயரத்தில் வைத்து பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை எட்டாத உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்போது எந்த தீயனுடைய அம்புகளும் உங்களை தொட முடியாது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் தப்புவித்து கனப்படுத்துவார். உங்களுக்கு நீடிய ஆயுளை தந்து திருப்தியாய் ஆசீர்வதித்து வாழ வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்மில் அன்பு கூறுகிற இருதயத்தை கர்த்தரங்களில் நீர் உருவாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்து எங்களுக்காய் ஜீவன் தந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். அந்த அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் நாங்கள் ஒரு நாளும் மறந்து போய் விடாதபடிக்கு இன்னும் உம்மை சார்ந்து உம்மில் அன்பு கூர்ந்து வாழ்வதற்கு எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.